அன்பு நேயர்களே வணக்கம். வருகின்ற திங்கட்கிழமை அற்புதமான நாள், பூர நட்சத்திரம். சந்திரனுக்குரிய நாள், மகாலட்சுமிக்குரிய நட்சத்திரம். மகாலட்சுமிக்குரிய நட்சத்திரம் பூர நட்சத்திரம் இல்லையா, சுக்கிரனுடைய நட்சத்திரம் இல்லையா? ஆகையினால ரொம்ப அற்புதமான நாள் அந்த நாள். அந்த நாளிலே ஏகாதேசி விரதம் வருகின்றது. இந்த ஏகாதேசிக்கு மோகினி ஏகாதேசி என்று பெயர். அன்னைக்கு வேற பல விசேஷங்கள் தமிழகத்திலே பல திருக்கோயில்களிலே நடக்கின்றன. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மதுரையிலே சித்திரை திருவிழா. அந்த சித்திரை திருவிழா ஆரம்பித்து ஒவ்வொரு நாளும் அமர்க்களமான விழா. மீனாட்சி அம்மனுடைய கோயில் திருவிழா இல்லையா, உலகம் முழுக்க பார்க்கக்கூடிய அந்த மீனாட்சி அம்மனுடைய பட்டாபிஷேகம். அதற்கு முன்னாடி திக்விஜயம். அந்த திக்விஜய நாள், மீனாட்சி சொக்கநாதனுடைய திக்விஜய நாள் இந்த திங்கட்கிழமை நாள். எல்லா ஊர்களிலேயும் திருவிழா நடக்கக்கூடிய மாதம் சித்திரை மாதம் இல்லையா, எல்லா இடத்துலையும் பெரு உற்சவம் என்று சொல்லக்கூடிய பிரம்மோற்சவம் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த அற்புதமான மாதத்தில் திங்கட்கிழமை இந்த மோகினி ஏகாதேசி, அதுவும் வளர்பிறை ஏகாதேசியாக வருது. இந்த வளர்பிறை ஏகாதேசிக்கு என்ன ஒரு சிறப்பு என்று சொன்னால், ஒவ்வொரு ஏகாதேசிக்கும் ஒவ்வொரு கதை சொல்லப்படுகிறது. இது உங்களுக்கு சித்திரை மாதம் அமாவாசைக்கு பின்னாடி வந்தால் சாந்திரமான முறையிலே வைசாக மாதம் என்று பேர். அதனால் இந்த ஏகாதேசிக்கு, சுக்லபட்ச ஏகாதேசிக்கு மோகினி ஏகாதேசி. இது ஹிதத்தை கொடுப்பது, மிகவும் புனிதமானது. இதுக்கு மோகினி ஏகாதேசின்னுட்டு ஏன் பேர் வச்சாங்கன்னு சொன்னால், மாயையிலிருந்து விடுவிப்பது, மோகத்திலிருந்து விடுவிப்பது, மோகத்திலிருந்து விடுவிக்கிற ஏகாதேசிங்கிறதால இந்த ஏகாதேசிக்கு மோகினி ஏகாதேசின்னு பேர். இதற்கு ஒரு அழகான கதை ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரஸ்வதி நதிக்கரையிலே பத்மாவதி அப்படின்ட்டு ஒரு நகரம். அந்த நகரத்திலே சந்திரகுலத்தில் தோன்றியவன். என்ன கிழமை? திங்கக்கிழமை வர்ற ஏகாதேசி. அந்த மன்னன் எந்த குலத்திலே தோன்றியவன்? சந்திரகுலத்திலே தோன்றியவன். மிகப்பெரிய சத்திய சந்தன். அவனுக்கு பல குழந்தைகள். நன்றாக அவன் ஆண்டு வந்தான். அவனுக்கு தனம் தானியம் முதலிய எல்லா செல்வங்களும் இருந்தன. அந்த நகரத்திலே தனபாலன், தனபாலன் பேர் பாருங்க, ஒவ்வொரு பேருக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. தனத்தை உடையவன், தனத்தை உடையவன் தனபாலன் அப்படி என்பவர் ஒரு செல்வந்தன் வாழ்ந்து வந்தான். அவன் தன்னுடைய செல்வத்தை எல்லாம் மக்களுக்கு பயன்படுத்தினான். அதாவது பதஞ்சலி யோக சூத்திரத்திலே உங்களுடைய உடம்புக்கும் உங்களுடைய தேவைக்கும் என்ன தேவையோ அதை விட எஞ்சி இருப்பவையெல்லாம் மற்றவனுக்கு உரியது. அதை நீங்கள் வைத்திருக்கலாம், ஒன்றும் தவறில்லை. ஆனால் அது உங்களுக்கு உரியதாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். காரணம், உங்களோடு இருக்கக்கூடிய அத்தனை சொத்தும் உங்களுக்கு உரியதாக உங்களோடு வருவது கிடையாது. அதை யாரோ ஒருவர் உங்களுக்கு பின்னாடி அனுபவிக்க இருக்கின்றார்கள். மற்றவர்களுடைய சொத்து தான் உங்களிடத்திலே இருக்கிறது. அதிகப்படியான சொத்துக்கு நீங்கள் காபந்தாக இருந்து அந்த சொத்தை முறைப்படியாக மற்றவர் நலனுக்காக செலவு செய்ய வேண்டும் என்று தர்மசாஸ்திரம் விதித்திருக்கிறது. அந்த அடிப்படையிலே அந்த தனபாலன் அந்த ஊருக்கு தேவையான கிணறுகள், குளங்கள், சத்திரங்கள், அன்னசாலைகள், பூங்காக்கள் இவற்றையெல்லாம் கட்டி பரிபாலனம் செய்து வந்தான். நல்ல குணங்களை உடையவனாக இருந்தான். அவனுக்கு 5 பிள்ளைகள். அந்த 5 பிள்ளைகளை சூமனஸ், தியுதிமான், மேதாவி, சுக்ருதன், திருஷ்டபுத்தி அப்படியே ஒரு பேர், அந்த காலத்து பேர் அதெல்லாம். அந்த 5 பிள்ளைகள் இருந்தார்கள். அவர்களில் எல்லா பிள்ளைகளும் சரியா தான் இருந்தாங்க. ஆனால் கடைக்குட்டியாக பிறந்தான் இல்லையா, அந்த லாஸ்ட் குழந்தை, அந்த திருஷ்ட புத்தி, அவனுக்கு புத்தி மாறி போச்சு. அந்த திருஷ்ட புத்தி என்ன பண்ணா, அப்பா கிட்ட தான் நிறைய பணம் இருக்கு அப்படின்ட்டு அவன் சூதாட்டம் உடைய கொடிய பாவங்களை செய்தான். சொல்ற பேச்சு கேட்கறது கிடையாது, பகவானை வழிபடுவது கிடையாது, பகவத் பக்தர்களுக்கு தொல்லைகள் கொடுத்தான். யாராவது ஒரு ஆள் நன்கொடை வீட்டு அவங்க அப்பாவை பார்க்க வந்தா கூட இவனே வாசல்ல நின்று அவங்கள விரட்டி விட்டுருவான். உங்களுக்கு வேற வேலை கிடையாதா, இதுக்கெல்லாம் இதுக்கு இங்கே தான் வர்றீங்களா அப்படின்னுட்டு. அப்படி இருந்தான். அவனை குடிகாரனாக மாறினான். விலை மாதர்களுடன் வசித்தான். இதெல்லாம் பார்த்து இவன் திருந்தாத எண்ணி இவனுடைய தந்தை, இனி இவனை வைத்திருந்தால் 100 நல்ல பழங்களோடு ஒரு கெட்ட பழம் வச்சிருந்தா அந்த கெட்ட பழம் என்ன ஆகும்னா அந்த நல்ல பழத்தையும் கெடுபழமாக மாற்றிவிடும். நான் எத்தனையோ சுகந்தம் வீட்டில் வீசுது,
பெரிய நறுமணங்கள், ஒரு பக்கம் மல்லிகை, ஒரு பக்கம் ஊதுவத்தி, ஒரு பக்கம் சாம்பிராணி எல்லாம் இருக்கு. ஆனா அந்த இடத்துல துர்மணம் உடைய ஏதாவது ஒரு பொருள் இருந்தால் இத்தனை நல்மணங்கள் இருந்தும் அந்த இடத்துல துர்வாசனை தான் வீசும். அந்த மாதிரி 4 பசங்க நல்லா இருக்கும்போது இவன் சொல்லியும் கேட்கல, இவனை திருத்தவே முடியாது என்ற நிலை வந்தவுடனே அவனை என்ன பண்ணாருன்னா வீட்டை விட்டு துரத்திட்டார். அவன் போகும்போது சும்மா போல நிறையா பணம் காசு எடுத்துகிட்டு போயிட்டான். அதெல்லாம் செலவு பண்ணி எல்லாத்தையும் இழந்து விட்டான். கையில் காசு இல்லை, போட்டுக்கொள்ள உடை இல்லை, சாப்பிடுவதற்கு உணவில்லை, கிழிந்த ஆடையோடு சுற்றித் திரிந்தான். திருடுவதை தொழிலாக மேற்கொண்டான். பல தடவை பிடிபட்டு அவன் தண்டனை அடைந்தான். இருந்தாலும் ஒரு பெரிய நபருடைய பையனாச்சேன்னுட்டு பல இடங்களில் விட்டு விட்டார்கள். கடைசியில் வேற வழி இல்லை, இவனை கொண்டு போய் அதாவது நாட்டை விட்டு கடத்தி விட்டார்கள். போய் காட்டில் கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டான். நாட்டில் இருந்து அவன் தேர மாட்டான்னுட்டு அந்த காட்டில் விலங்குகளை எல்லாம் வேட்டையாடினான். பசிதாகத்திலே களைத்தான். ஒரு நாள் ஒரு முனிவருடைய ஆசிரமத்தை அடைந்தான். அப்போது அந்த முனிவர் கங்கையிலே நீராடிவிட்டு திரும்பி கொண்டிருந்தார். புனிதமான அந்த முனிவருடைய கங்கையிலே நீராடிய அந்த நீர் துவலை, அந்த கங்கையினுடைய புனித நீர் இவன் உடம்பிலே தெரித்த உடனே இவனுடைய பாபங்களெல்லாம் கரைந்து போனது. இவன் பரிசுத்தனானான். நல்ல புத்தி ஏற்பட்டது. உடனே இந்த முனிவரை வணங்கி அவன் கேட்டான், என்னுடைய பாபங்களை எல்லாம் போக்கி என்னுடைய கஷ்டங்களை எல்லாம் அழித்து நான் சுகமாக வாழ்வதற்காக நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்டான். முனிவர் அப்பதான் சொல்றாரு, ஒன்று வா, நீ வா, நீ திருந்திட்ட, இனிமே நீ என்ன பண்ணணும்னா ஒரு பிராயச்சித்தம் பண்ணணும். இது வைகாசி மாதம் சுக்லபட்ச ஏகாதசி. இந்த மாதம் சித்திரையில் வருது. ஆனால் சித்திரை அமாவாசைக்கு பிறகு அது வைகாசம் அப்படின்னு சொல்லுவாங்க சாந்திரமான முறையில். அந்த அடிப்படையில் இதுக்கு மோகினி ஏகாதசி, மோகத்தை கொன்றுவிடு அல்லால் எந்தன் மூச்சை நிறுத்தி விடுன்னு பாரதி சொன்னா இல்லையா? அதனால் உன்னுடைய மோகங்களெல்லாம் கழிந்து விட்ட இந்த மோகினி ஏகாதசியிலே நீ எம்பெருமானை நினைத்து வழிபடு, உனக்கு சகல செல்வங்களும் கிடைக்கும் அப்படின்னுட்டு மேருமலை அளவான பாபங்கள் கூட கரைந்துவிடும் ஏகாதசி என்று இந்த ஏகாதசியினுடைய மகிமையை சொல்லுகின்றார்கள். அப்படிப்பட்ட ஏகாதசி அன்று எம்பெருமானை நினைத்து விரதமிருந்து அன்றைக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய அந்த பெருமாள் கோயிலுக்கு சென்று துளசி மாலைகளை சாற்றி அன்றைக்கு ஒரு நாளாவது விஷ்ணு புராணம், ஆழ்வார்கள் பாசுரம், விஷ்ணு சகஸ்ரநாமம் முதலிய கதைகளையும் முதலிய அந்த ஸ்லோகங்களையும் பாராயணம் செய்தால் நமக்கு எந்த வாழ்வு எத்தனை மோசமான நிலையாக இருந்தாலும் கூட அதிலிருந்து மீண்டு ஒரு நல்ல வாழ்வு கிடைக்கும். அதற்கான ஏகாதசி விரதம். தசமி அன்னைக்கு மதியத்துக்கு மேலே இந்த விரதம் இருக்கணும். ஏகாதசி அன்னைக்கு முழுமையாக உபவாசம் இருக்கணும். துவாதசி அன்னைக்கு விடிய காலையில் எம்பெருமானுக்கு தளிகை பண்ணி பாராயணம் பண்ணி இந்த விஷ்ணு சகஸ்ரநாமம் போன்ற மந்திரங்களை எல்லாம் பாராயணம் பண்ணி அதை மற்றவர்களுக்கும் அளித்துவிட்டு நீங்களும் உண்ண வேண்டும். அவ்வளவு எளிமையான இந்த ஏகாதசி நம்முடைய எல்லா பாவங்களையும் அழித்து நமக்கு சகல ஐஸ்வர்யங்களும் தரும்.